தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். God is great. கடவுள் பெரியவர், இறைவன் பெரியவர். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, இந்த 19வது மிலாது மாநாடு நிகழ்ச்சியின் இந்த இலவச திருமண நிகழ்வில் இருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த இடத்திலே நமது சேலம் மறை மாநிலம், கத்தோலிக்க மறை மாநிலம், இந்த கத்தோலிக்க மறை மாநிலம் சேலம் வருவாய் மாவட்டத்தையும் நாமக்கல் வருவாய் மாவட்டத்தையும் உள்ளடக்கியது. இந்த சேலம் கத்தோலிக்க மறை மாநிலத்தின் பேராயராக அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராயர் அருள் டாக்டர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் என்கிறவர் சேலம் மறை மாநிலத்தின் பிஷப்பாக பேராயராக இருக்கிறார்கள். அவருடைய தலைமையின் கீழ் பல்வேறு பணிக்குழுக்கள், கமிஷன்ஸ், பல்சமய உரையாடல் என்ற கமிஷன் ஒன்று இருக்கிறது. அனைத்து மத நல்லிணக்க செயல்பாடுகளுக்காக இந்த கமிஷன் செயல்படுகிறது. இந்த மத நல்லிணக்கம் இன்னும் பல்சமய உரையாடல், சமயங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே உரையாடலும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் என்பதற்காக கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்பு இந்த பணிக்குழுவை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் எல்லோரும் அறிந்தபடி நமது தேசம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசம். இங்கே அனைவருக்கும் சம உரிமை உண்டு, எல்லாருக்கும் எல்லாமே உரியது. ஒரு பாடல் ஒன்று முதலிலே பாடினார்கள், நபிகள் நாயகம் எல்லோருக்கும் சொந்தம் என்று. எல்லா பெரியவர்களும் அன்பையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தான் போதிக்கிறார்கள். எந்த மதமும் யாரையும் வெறுக்க சொல்லுவதில்லை. யாருக்கும் யாரும் குறைந்தவர்களும் அல்ல, மேலானவர்களும் அல்ல. நாம் எல்லோரும் சமம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் சமத்துவம். எல்லோரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் இந்த தேசத்திலே உரிமை உண்டு. நல்வாய்ப்பாக நேற்றைக்கு முந்தைய தினம் திங்கட்கிழமை நமது நாட்டின் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றுக்கு விசாரணையின் போது அந்த வழக்கிற்காக இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு கவாய் அவர்களும் மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்களும் தீர்ப்பாக அல்ல, அந்த விசாரணையின் போது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்றால், இந்த தேசத்திலே ரிசர்வேஷன், நமக்கு சலுகைகள் தரப்படுகிறது தெரியும், அது மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் தீர்ப்பு வரவில்லை. இது கல்கத்தா உயர்நீதிமன்றம், கல்கத்தா அதாவது மேற்கு வங்காள மாநிலத்திலே அரசாங்கம் பல்வேறு முக்கியமாக இஸ்லாமிய மக்களுக்கு பலன் கிடைக்கின்ற வகையில் ஒரு மக்கள் பகுதியை, சிலரை ஓபிசியாக, அதர் பேக்வேர்டு கிளாஸ் என்று சேர்த்திருக்கிறார்கள். அதிலே பெருவாரியாக பலன் பெறப் போகிறவர்கள் இஸ்லாமியர்கள். ஆகவே அந்த சட்டத்தை அங்கே இருக்கிற கல்கத்தா உயர்நீதிமன்றம் இது தவறு என்று சொல்லி அந்த சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம்
அதை மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை கொண்டு சென்றிருக்கிறது. அந்த வழக்கிற்கான நீதி விசாரணையின் போதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் சலுகைகள் தரப்படுவது இருக்கக்கூடாது. இதற்கு அரசாங்க, அதாவது கல்கத்தா நமது மேற்கு வங்க அரசிற்காக வாதாடுகிறவர் கபில் சிபல். அவர் காங்கிரஸ் கட்சியில் பெரிய தலைவர் என்பது நமக்கு தெரிந்தது தான். அவர்கள் என்ன வாதத்தை நாங்கள் மதத்தின் அடிப்படையில் சலுகைகள் கோரவில்லை, மக்களுடைய பின்தங்கிய நிலைமையை வைத்துத்தான் உரிமைகள் கேட்கிறோம். ஆகவே அரசாங்கம் மதத்தை முன்னிறுத்தவில்லை, மக்களுடைய பொருளாதார நிலைமையை முன்னிறுத்தித்தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது மேற்கு வங்க அரசு. ஆகவே இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டிருக்கிறார்கள். இதற்கான அடுத்த விசாரணை ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணி சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் கூட தெரியும், மதம் மாறின இஸ்லாமுக்கோ அல்லது கிறிஸ்தவத்திற்கோ மாறியவர்கள் அவர்கள் எஸ்சி எஸ்டி என்று இருந்தால் அவர்களுக்கு அந்த சலுகைகள் கிடையாது என்று இருப்பது இந்த தீர்ப்பு வரப்போகிற தீர்ப்பினால் ஒரு நல்ல பலன் கிடைக்க இருக்கிறது. இது ஏற்கனவே அந்த மேற்கு வங்க அரசு கொண்டு வந்த தீர்ப்பிற்கும் ஒரு நல்ல சாதகமான முடிவு கிடைத்தால் அங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு அரசாங்க வாய்ப்புகள் அதிகமாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த ஒரு கால சூழ்நிலையில் நாம் சமய நல்லிணக்கம் என்பது எவ்வளவு அவசியம் என்பது நாம் புரிந்திருக்கிற ஒரு காரியம்தான். அது இன்று இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் எவ்வளவு அவசரமானது என்பது கூட நமக்கு தெரிந்தது. அவசியம் மட்டுமல்ல, அவசரமானது. நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் பட் ஆல்சோ வெரி அர்ஜென்ட் என்று நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம். இந்த நாளிலே இங்கே நான் வந்திருப்பது அருட்பணி. என்னுடைய பெயர் சார்லி. நான் நாமக்கல் பகுதியில் இருக்கிற பரமத்தி வேலூர் என்ற பங்கில் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக அங்கே இருக்கிறேன். இந்த சமய நல்லிணக்க பல்சமய உரையாடல் குழுவிலே உறுப்பினராக இருக்கிறேன். நமது அன்பிற்குரிய அருட்பணி சா அருள்வளன் அவர்கள் இன்று அவர்கள் உடல்நலக் குறைவினால் நமது சேலம் சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர் வர முடியாத சூழ்நிலையில் அவருடைய சார்பாக நான் வந்திருக்கிறேன். இந்த இலவச திருமண நிகழ்வில் திருமணம் பெறுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற அந்த சகோதரர்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு நான் வாழ்த்தை சொல்லுகிறேன். கடவுள் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக படைத்தான் என்று தான் பைபிள் கூறுகிறது. நமக்கு வேத நூலாகிய பைபிள் சொல்லுவது கடவுள் தொடக்கத்திலேயே மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தான், ஆதாம் ஏவாள் என்பது நமக்கு தெரியும். இயேசு சாமி கூட, இயேசு ஆண்டவர் தன்னுடைய அவருடைய உரைகளின் போது விவாகரத்தை பற்றி எல்லாம் பேசுகிற போது அவர் சொல்லுவார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். கடவுள் இணைத்து வைத்திருக்கிறார். நம்ம தமிழில் சொல்லுவாங்க, சொர்க்கம், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. இறைவனுடைய அருளால் தான் இந்த பெண்ணுக்கு இந்த கணவர், இந்த கணவனுக்கு இந்த மனைவி என்று அமைகிறார்கள். ஒரு பிற்பாடு பேசிய இமாமோ ஒருவர் சொன்னார், திருமணம் தான் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு விடுகிறது என்று. ஆனால் நாங்கள்லாம் கத்தோலிக்க பாதிரியார்கள், உங்களுக்கெல்லாம் தெரிந்தபடி நாங்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை. வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து பணியாற்றுகிறவர்கள். ஏசுசாமி சொல்லியிருக்கிறாரு, இது எல்லாரும் திருமணம் செய்யாமல் இருக்கணும் என்பது அவசியம் இல்லை. இது கடவுளுடைய அருளால் யாருக்கு அது கொடுக்கப்படுகிறதோ அவர்கள்தான் இப்படி இருக்க முடியும் என்று. நான் என்னுடைய பெயர் சார்லி. நான் கல்லூரியில் பேராசிரியராக, இன்ஜினியரிங் கல்லூரியில், அந்த சத்தியமங்கலத்தில் இருக்கிற பன்னாரியம்மன் இன்ஜினியரிங் கல்லூரியில் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் பேராசிரியராக பணி செய்து கொண்டிருந்தேன். 25 ஆண்டுகள் பேராசிரியர் பணிகளிலே செய்திருக்கிறேன். அங்கும் சரி, இங்கு நமது ஈரோடு குமாரபாளையம் SSM கல்லூரியிலும் பணியாற்றி இருக்கிறேன். அதற்கு முன்பு டெக்ஸ்டைல் கம்பெனிகள், பிரீமியர் மில் போன்ற கம்பெனிகளிலே பணியாற்றி இருக்கிறேன். அதற்கெல்லாம் பிற்பாடு இறை அழைத்தலை பெற்று நான் திருமணமாக செய்து கொள்ளாமல் தனியாளாக இருந்ததினால பிற்பாடு ஆண்டவருடைய அழைப்பின் பேரில் குருத்துவ பயிற்சி, அதற்காக ஒரு 5 ஆண்டுகள் படிப்புகளை எல்லாம் பெங்களூரில் இருக்கிற இறையியல் கல்லூரியிலே முடித்துவிட்டு குருவானவராக இருக்கிறேன்.
இந்த நல்ல நாளிலே உங்களோடு நான் இங்கு கலந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவர்களை வாழ்த்துவதிலும் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பிரச்சனைகள் நிரந்தரமானதல்ல. ஏன்னா வாழ்க்கையே நிரந்தரமானதில்லை. எல்லோருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், கொஞ்ச காலம் வாழ்கிறோம் இந்த பூமியில். ஆகவே வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாத போது வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் நிரந்தரமில்லை. எப்பொழுதும் கடவுளுடைய அருளும் துணையும் கடவுளை நம்புகிறவர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த புனித நிகழ்விலே இத்தனை பெரிய மாமனிதர்கள், கண்ணியமிக்க இமாம்கள், பலவேறு ஹாஜிமார்கள் எல்லாம் இருக்கிற இந்த சபையிலே உங்களுடைய திருமணம் நடைபெறுவது மிகுந்த பாக்கியமானது, மிகுந்த ஆசீர்வாதமானது, மிகுந்த கடவுளுடைய அருளையும் உதவியையும் பெற்றுக்கொள்ள. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, பைபிள் கூறுவது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள், இறைவனிடம் மன்றாடுங்கள். நமக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த தமிழக மெல்லிலே மூளை முடுக்கெல்லாம் அனைவரும் அறிந்த ஒரு பாடல், நாகூர் அனீஃபா அவர்கள் பாடிய பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தேவையானதையெல்லாம் இறை வார்த்தை பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல கடவுள் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவைக்கு மிகுதியாகவே நன்மைகளை தருவார். நற்செயல்கள் புரிவதற்கு அவர் இன்னும் மிகுதியாகவே தருவார். ஆகவே நம்பிக்கையோடு இறைவனுடைய அருளிலே நலமோடு வாழ இந்த திருமண நிகழ்ச்சியிலே திருமணம் பெற்றுக்கொள்ளுகிற இவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். இந்த இமாம்கள், தமிழக இமாம்கள் பேரவை இந்த நல்ல காரியத்தை செய்வதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இத்தகைய ஒரு நிகழ்விலே நான் கலந்திருப்பதற்கு நானும் எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லி என்னை பேச அழைத்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் அன்பையும் தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கே புகழ். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துரை நல்கிய கண்ணியமிகு சகோதரர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்குவதற்காக வேண்டி நம்முடைய சேலம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவல்லியாக